கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, அவர் நம்மை தினமும் தேடி வந்து நமக்குள்ளே உள்ளத்திலே அவருடைய வார்த்தை வைக்கிறார். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறது. அதைத்தான் நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம். கர்த்தர் உன்னை தினமும் தேடி வந்து அப்படி என்றால் அவர் தினமும் தேடி வந்து நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். பாருங்க, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீதிமான் ஒரு நாளும் அசைக்கப்படுவதில்லை. துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை என்று போட்டிருக்கு. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பேர் நீதிமான் அப்படிங்கிறத நிறைய பேர் விசுவாசிக்க மாட்டாங்க. நீதிமான் நாம் எப்போ பெற்றோம்? கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து, நம்முடைய தரித்திரம் எல்லாத்தையுமே அவர் சுமந்து, நமக்காக ஒருவர் நாம் சாக வேண்டிய இடத்திலே அவர் நமக்காக செய்து முடித்து, பிதா அவர் வலது பரிசத்திலே உட்கார அந்த தருணத்தை அவருக்கு கொடுத்தது மட்டுமல்ல, நம்முடைய பாவங்களெல்லாம் நீக்கிவிட்டார். நீக்கி அந்த சனப்பொழுதிலே நம்மை நீதிமானாக்கி விட்டார். பாருங்க, இந்த அற்புதமான தேவன் நம்மை நீதிமானாக்கி இதற்கு அவ்வளோ அழகாக நமக்கு கொடுத்திருக்கிறார் வசனத்திலே. ஆனாலும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க? நான் நீதிமான் இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னன்னா, அவர்கள் வெளிவான அந்த மனதில் உள்ள இந்த உலகத்திலே அவர்கள் பார்க்கறது எப்படி பார்க்குறாங்கன்னா, நான் சரியாக விதத்தில் பார்க்கல, நான் அப்படி சொல்லிட்டேன், இப்படி திட்டிட்டேன், இப்படி சொல்லி தன்னைத்தானே வருத்தி கொண்டு இந்த எண்ணங்கள் மூலமாக நான் நீதிமான் என்கிறதை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். ஆனால் தேவன் உள்ளான மனதை பார்க்கிறார். இப்போ கிறிஸ்து, நீங்கள் என்று முதல் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ அன்று முதல் நீங்கள் நீதிமான் ஆக்கிவிட்டீர்கள். இந்த நீதிமான்ங்கிறத அந்த உணர்வை அவன் பிடுங்கி போடுறதுக்கு தான் இந்த மாதிரி எண்ணங்களை கொண்டு வர்றான். நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் நீதிமான் தான், ஆனால் கிறிஸ்துக்குள்ளே நான் இருக்கிறேன் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தை சொல்லும்போது உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பாவனங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாறும். ஏனென்றால் கிறிஸ்து எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார், என்னை ரட்சிக்கிறவர், என் பாவங்களெல்லாம் சுமந்தவர் ஒருவர் இருக்கிறார் என்று நினைக்கும் பொழுது, இப்படி ஒருவன் நினைக்கும் பொழுதுதான் நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. ஆனால் துன்மார்க்கனும் பூமியில் வசிப்பதில்லை. காரணம் என்ன? அவன் இதையெல்லாம் இந்த மாதிரி எண்ணங்களை போட்டு அவன் வதைச்சு தன்னையே வருத்தி கொண்டு, தன்னையே கத்தியால் குத்தி கொண்டு மாண்டு கொள்ள அளவுக்கு அவன் பேருது எண்ணங்கள். இந்த உலகத்திலே படைத்த அந்த தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். இந்த உலக இரட்சகர், இந்த உலகத்தை அண்ட சராசரி படைத்தவர், வார்த்தை கொண்டு படைத்தவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்று அவன் துன்மார்க்கன் நினைப்பதில்லை. அவன் சுய புத்தியிலே சாய்ந்து அவன் எண்ணத்தை போட்டு நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன், இது சரி, ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி வார்த்தைகளை கொண்டு இது இப்படித்தான் அப்படித்தான், காலையில் இந்த ஆள் மூஞ்சில் முழிச்சிட்டேன், இந்த ஆள் மூஞ்சில் முழிச்சிட்டேன், சரியில்லை, நான் இந்த சட்டை போட்டுறக்கூடாது, அந்த சட்டை போட்டுறக்கூடாது, இப்படி அவனுக்குள்ளே தவறான எண்ணங்களை வளர்த்து அதாவது மற்ற காரியத்துக்கு முதலிடம் கொடுத்து, கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் எனக்கு அப்படின்னு அவன் ஒப்பு கொடுக்காதனால அவன் என்ன பண்ணுறான்? நிர்மூலமாகிடுறான். இப்படி அவன் எண்ணுவதே கிடையாது. அவன் வேறு விதமான இன்னும் போக்கில் போகிறதுனால அவன் என்ன பண்ணுறான்? அந்த மாதிரி காரியங்கள் அவன் செய்கிறதுனால அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நீதிமானுக்கு ஏன் அவன் அசைக்கப்படுவதில்லை என்றால், அவன் அறிந்து கொள்கிறான். தேவனுடைய வார்த்தை எடுத்து அவன் அறிந்து கொண்டு, நான் செய்தது பார்த்தது ஏதோ தவறு தான், ஆனால் எனக்குள்ள ஒரு நீதிமான் இருக்கிறார், அதை என்னை வழிநடத்தவர் இருக்கிறார், இனிமேல் அந்த காரியத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் மறுபடி கர்த்தர் கொண்டு வந்து அவர் முற்றிலும் அவனை கழுவி அவனை மறுபடியும் அவர் அண்டையிலே சேர்த்து கொள்கிறார். அந்த அளவுக்கு அவன் அது வசனத்தை தியானிக்கிறான், வசனத்துக்கு அவன் கீழ்ப்படுகிறான். ஆனால் துன்மார்க்கன் அதையெல்லாம் விட்டு வேற எதைக்கோ வேற யாரா என்னென்னலாம் சொன்னாங்களோ அதுக்கெல்லாம் அவன் கீழ்ப்படிந்து கர்த்தர் ஒருவர் இருக்கிறார் என்று அவன் கீழ்ப்படியானால் அவன் பாருங்க, அவன் பூமியிலே வசிப்பதில்லாமல் சீக்கிரமாக அவன் நிர்மூலமாகிறான். அவனுக்கு பாதுகாப்பு இல்லை. ஆனால் நீதிமானுக்கோ பாதுகாப்பு இருக்கிறது. இந்த அற்புத தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.